பல்லு போன கிளவியில் கூட தெரியும் ஓட்டு போட போறப்போ ஓட்டு ஸ்லிப்பு தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு கிளவி சொல்லுது, ஐயோ நான் ஓட்டு போட போகணும், ஸ்லிப்பு கூட கொடுத்தாங்களா, இன்னும் கொடுக்கலையா, இவன் கேட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போய் கேட்டுட்டு வாங்கிட்டு வருது. ஓட்டு ஸ்லிப் கொடுங்கன்னு கேட்டுட்டு வாங்கிட்டு ஓட்டு போறதுக்கு முன்னாடி வாங்கி வச்சிருக்குது. வாங்கி வச்சுட்டு அது போக தூக்கிட்டு எஸ்ஏஆர் ஆக்ட் வந்தப்போ அதுல எழுதி கொடுத்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி லிங்க்ல உங்க பேருக்கா செக் பண்ண சொன்னாங்க. செக் பண்ணல, அதையும் செக் பண்ணல. இங்க போயிருப்பீங்க, பீக்குழியில விழுந்து காவாயில விழுந்து ஒன்னா பார்க்க போயிருப்பீங்க தர்பூசணி தூக்கிட்டு. ஏண்டா அதை விட்டு போட்டு அந்த எஸ்ஏஆர் இது கொண்டு வந்த ஒன்றிய அரசு கேட்கற துப்பு கிடையாது. அந்த பேரை நீங்க உச்சிக்கூட கிடையாது. அவ்வளவு பயம் அங்க கேட்டேன். சரி நீங்க சொல்றீங்க பிங்கர் பிரிண்ட் வைக்கணும்னு சொல்றீங்க. பிங்கர் பிரிண்ட் வைக்கத்தான் நீங்க இருக்கணும்ல, அதை கொண்டு வந்தா கூட. ஏண்டா என்னடா பண்றது? உங்களை பார்த்தா இன்னைக்கு எரிச்சு மசரா வருதுடா. தூக்கம் வர மாட்டேங்குது. இளைய தலைமுறையில் நாசமா போயிட்டு இருக்கிறீங்க, தூக்கம் வர மாட்டேங்குது. எங்களுக்கெல்லாம் வேதனையா இருக்குது. அட யாரு வேணா வந்து ஆண்டுட்டு போட்டு அது பிரச்சனை கிடையாதுங்கிறது ஒரு இது ஆயிடுச்சு. சரியா? அது கூட மேட்டர் கிடையாது. இவங்க பண்ற கூத்துட்டு பாத்தியா, செம்ம ஊத்து பண்றானுங்க. சாமியே முடியல. இன்னைக்கு காலை நான் வந்து கோலம் போட போயிருக்கிறேன். அப்ப போய் குழம்பிட்டு இருக்கிறான் ஒருத்தன். 4ஆம் தேதி ஆகட்டு மாப்பிள, இருக்குது மாப்பிள, உங்களுக்கு இருக்குது அப்படிங்க. என்ன கிளிக்கு போறீங்க சொல்லு, என்ன கிளிக்கு போறீங்க? ஒரு புள்ள சொல்ற நானும் செத்து போயிடுறேன், பிள்ளைகளுக்கு செத்து போயிடுறேன், பிள்ளைகளுக்கு வெஸ்ட கூட செத்து போறேங்கிறேன். சாவுன்னு சொல்ல முடியல. பாவமாவும் இருக்குது கரகத்தை. ஏதாவது ஒரு அரசியலை புகுத்தணும், அறிவை புகுத்தணும், தெளிவுபடுத்தணும் தோணிட்டே இருக்குது. பள்ளி கல்லூரியில எந்த ஆட்சி வந்தாலும் சரி, பள்ளி கல்லூரிகளில இந்த மாதிரி வகுப்புகள் எடுக்கணும். பசங்களுக்கு வர பள்ளிகளுக்காக எடுக்கலாம். எங்க பிறந்த 2 வயசு போல அழகு வச்சிருக்கானுங்கள. முடிச்சோங்க மன்னிச்சிருக்கு நண்பர்களே.